ஔவையார்பட்டியை சேர்ந்த மணியண்ணன் அவர்கள் மதியண்ணன் அவர்கள் 100 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கின்றார்கள். ஔவையார்பட்டின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காரு என்னோட வீட்டுக்காரர். ஆமா, வருஷம் அவர் போவார் அந்த ஊருக்கு, ஔவையார்பட்டிங்கிற ஊருக்கு. அதனால அந்த ஊர் பேரை கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஞாபகங்கள் மனசுக்கு வரும். நன்றிகள், வணக்கம். ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. ஆடுகின்றானடி தில்லையிலே பாட வந்தேன் உங்கள் எல்லையிலே. ஆடுகின்றானடி தில்லையிலே நீளும் பாடி வந்தேன் நெடுங்குடி எல்லையிலே. இங்கெகுமாடு சுலபமாடு சடை மீதொரு கங்கையுமாடு. ஆடுகின்றானடி தில்லையிலே. உலகனும் மாபெரும் மேடையிட்டான் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். உலகனும் மாபெரும் மேடையிட்டான் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அம்பலத்தரசன் ஆடுகின்றான். அம்பலத்தரசன் ஆடுகின்றான். ஆடுகின்றானடி தில்லையிலே. அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் அவன் இருப்பான். தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடுகின்றானடி தில்லையிலே. தினம் பாடி வந்தேன் நெடுங்குடி தில்லையிலே. திங்களுமா சோழமுமாடை சடை மீதொரு கங்கையுமாட ஆடுகின்றானடி தில்லையிலே. வேலெடுத்து விடைகள் வேறற்கு வேளவா கந்தா சண்முகா சராட்சரா உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கல்விகளால் என்றும் எங்களை காத்தள்ள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். என்னை கண்பரப்பா முருகா காப்பாத்துறா. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் பொழுது மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ராமதாசனே
ஆமா ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப வருஷமாச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ராமதாசன் நம்ம ஊர்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமா. அதனால நன்றி. தம்பி ஜெயராஜ் கூட ஒரு 2 தடவை சந்திச்சிட்டேன். நான் சொன்னேன். சூர்யா மைனா அடிக்கடி சந்திச்சிட்டு இருக்கேன். அதனால எல்லாரும் இன்னைக்கு மொத்தமா சேர்ந்திருக்கையில மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறது? எப்படி? ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்தா அது எப்படி கொண்டாடுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா. ஆனா அது எப்படிமா கொண்டாடுவீங்க? நீங்க தான் எல்லாம் விழுந்து படுத்துருவீங்களே. அப்படியே பண்ணிக்கிறேன். அப்படி ஒண்ணு அதுல வேற ஒரு கணக்கு இருக்கா? என்ன கணக்கோ வழக்கோ? சந்தோஷம்னா பேசி சிரிக்கிறது தான் வழக்கம். ஆனா நீங்க இது எதுக்கு தான் நீங்க சாப்பிடுறீங்கன்னே முதல்ல சில பேருக்கு இல்ல, எனக்கு முதல்ல தெரிய மாட்டேங்குது. சந்தோஷமா தான் சாப்பிடுறது சரி, பெரிய காரிய வீட்லயும் சாப்பிடுறீங்களா? அது எதுக்கு? துக்கத்துக்காண்டி சாப்பிடுறது, மனசை தேத்திக்கிறது. வீட்டுல இருக்கையில சாப்பிடுறீங்களா எதுக்கு? அது மனசை தேத்திக்கிறது. அடுப்புல சண்டையினால. ஆமா இறக்குறான்னு சொல்லி போய் புள்ள குட்டிக்கு பிறந்த நாள் இருந்தா சாப்பிடுறீங்களா? அது எதுக்கு? அது நல்லா இருக்குன்னு நம்ம மைண்ட்ல இருந்து புடிங்கி கொண்டு சாப்பிடுறதுனால. தம்பி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாப்பிடுன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருந்தாலும் சாப்பிடுவேன், துக்கமா இருந்தாலும் சாப்பிடுவேன், பிறந்த நாளா இருந்தாலும் மொத்தத்துல சாப்பிட காரணம் வேணும். எங்கிட்டோ அதுக்காக பிறக்கும் பொழுது எப்படி வேணாலும் ஒரு மனிதர் பிறந்துடலாம். ஆனா இறக்கும் பொழுது அது ஒரு சாதனையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அம்மையார ஒரு தடவை வணங்கிட்டு அதுக்கப்புறம் குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தர்யலகரி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தர்யலகரி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. சத்தம் விட்டது சொக்கர் கொஞ்சிடும் பாண்டியன் மருமகனே, எங்கள் வீட்டில் என்றும் வீசிடும் தென்றல் நீயே. பச்சை பைங்கிளி பட்டு கைகள் ஏந்திடும் பூஞ்சலிலே, எந்தன் வாழ்க்கை உந்தன் கைகள் தஞ்சம் தாயே. பாவா வரலட்சுமி அருள் செல்வம் நீயே, பாவா வரலட்சுமி அருள் செல்வம் நீயே. பாடுகின்றோம் உங்கள் சௌந்தர்யலகரி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி இந்த பல்லவ நாட்டில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. தன்னந்திரமிங்கே தங்கிடும் அன்னைகள் மோதுகிறார், எல்லா வேதமும் எல்லா காலமும் உன்னை சேரும். தங்கள் வேலையும் அன்னை மாறி பெண்கள் மோதுகிறார், எல்லா பாசையும் எல்லா பூசையும் உன்னை சேரும். வேண்டும் வரஞ்சாவும் தரும் தெய்வம் நீயே, வேண்டும் வரஞ்சாவும் தரும் தெய்வம் நீயே. பாடுகின்றோம் உங்கள் சௌந்தர்யலகரி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. பாடுகின்றோம் உந்தன் சௌந்தர்யலகரி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தர்யலகரி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி இது பல்லவ நாட்டில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. ஐவகை நிலங்கள் உண்டு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளையா 8வது பொம்பளை பிள்ளை நான் தானுங்க. நல்ல பிள்ளைங்க, 8வது பொம்பளை பிள்ளை வளர்ப்பு பிள்ளைனா எப்படி? செல்ல பிள்ளைல. அப்பா அண்ணன் எல்லாரும் வேட்டைக்கு போயிருக்காங்க. வேட்டைக்கு போன இடத்துல பாருங்க, திடீர்னு ஆத்தாடி. அதிர்ச்சி அல்ல ஆச்சரியம். அதிர்ச்சினா பயப்படுறது, ஆச்சரியம்னா வியந்து கேட்கறது. எப்படி நீங்க ஒரு விஷயத்தை ஆச்சரியமா பார்த்தா எப்படி வியப்பீங்க? அப்ப
எப்பா தெரியாம கேட்டுட்டா தம்பி இப்படிமா சரி விடுங்க நான் உங்கள்ட்ட சொல்ல வரும்ல தம்பி வேட்டைக்கு போன இடத்துல வள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்துல ஒரு அழகான குழந்தை அந்த குழந்தைய கொண்டுகிட்டு வந்து சுந்தரவள்ளின்னு பேர் வச்சாங்க கதை நல்லா இருக்காமா இது எங்க நடக்குது அந்த குழந்தை யாருன்னு கேளுங்க யார் அது அது நான் தான் என்ன அப்படி எல்லாரும் கேக்குறீங்க இப்பதான் நீங்க அதிர்ச்சியா கேக்குறீங்க இவ்வளவு நேரம் அதிர்ச்சியா கேட்கல குழந்தைய கண்டெடுத்து கொண்டு வந்தாங்க அந்த கண்டெடுத்து கொண்டு வந்த கதையை நான் தானே சொல்லணும் அப்பா யாரு அம்மா யாரு இப்பெல்லாம் தலைமுறைகளே யார் யாருன்னு தெரியாம போயிருச்சு இப்ப என் பிள்ளை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க என் பிள்ளைக்கு அவங்க அப்பா அம்மா அவங்கள பெத்த அப்பா அம்மா அவங்க மட்டும் தான் தெரியுறாங்க அதுக்கடுத்து பாட்டை யாரு யாரு முன்னோர்கள் யாரு ஒரு 4 தலைமுறையை சொல்லுங்க தெரியல நம்மளாம் சின்ன பிள்ளைகளா இருக்கையில கூட்டாஞ்சோறு ரூபாய்க்கு சாப்பிட்டது நொங்கு வண்டி ஓட்டுனது கட்டாங்காய் விளையாண்டது நொண்டி விளையாண்டது கிட்டிப்புள்ள அடிச்சது இதெல்லாம் இனிமே கிடைக்குமா நம்ம காலத்தோட போச்சு அப்பெல்லாம் பிள்ளைங்கள போய் விளையாடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல விளையாடுற பிள்ளைய போய் கூட்டி வருவான் எம்பிட்டு நேரம்டா பொழுதன்னைக்கு விளையாடுறீங்க கஞ்சி குடிக்கவாது வீட்டுக்கு வாங்கடான்னு சொல்றது வழக்கம் இப்ப அப்படி இல்ல போய் விளையாடுங்கப்பா ஒரு நாள் தான் லீவு போய் விளையாடுங்கப்பானா போய் விளையாட மாட்டேங்குதுங்க அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது எதுக்குதான் அப்படி இருக்குதுன்னே தெரியல ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் 10,000 எட்டாவது எடுத்து வைக்கணுமா 10,000 நடக்கணுமா நடக்கிறோமா அப்ப குழந்தைகளே நடக்கிறதுக்கு இவ்வளவு சங்கடப்பட்டா வாழ்நாள்ல சீக்கு வராம எப்படி இருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கே ப்ரெஷருங்கிறாங்க சுகருங்கிறாங்க வளர்ந்த பிள்ளைகளே நம்ம முதல் நடக்கிறோமா இனிமே முடிவு பண்ணியாச்சு நீங்க எல்லாம் நடக்கல சேர்ந்து நடந்துரும் நான் முடிவு பண்ணிட்டேன் அதுல அவ்வளவு நல்லதா நடக்கிறேன் நொடக்கி வண்டி ஏறனே படுத்துக்கிறேன் இப்பவே அப்படி இருக்காதே தம்பி உங்களுக்கு எல்லாம் என்ன வாழ்க்கை இருக்கு அக்கா சொல்றேன் என்னமா என்னமா அப்படி சொல்றீங்க அப்ப அவ்வளவுதான் வந்துடுறேன் நானு சரி இருந்தாலும் மனசுக்குள்ள ஆசை இருக்கு அதை சொல்லுவோமா இந்த பணியில உங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கா எங்க தலையெழுத்துன்னு சொல்லிருக்கீங்களா அதானே ஏத்தா நீங்களும் அப்படி போய் அவ்வளவு தொலைல உட்காந்துருக்கீங்க அப்படி இல்ல சினிமாவா இருந்தா தூரத்துல இருந்து பார்க்கணும் நாடகமா இருந்தா பக்கத்துல இருந்து பார்க்கணும் இதுதான் வழக்கம் ஆனா நாடகத்தை இவ்வளவு தொலைவுல இருந்து பாக்குறீங்களா ஏன் பொங்கல வைக்க மஞ்சள ஏடு தங்கச்சி பொங்கையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் மீனி நம் கட்சி
அடி இந்த தங்கச்சி நங்கச்சி நங்கச்சி. இப்படி எல்லாம் கற்பனைகள் மனசுக்குள்ள இருக்கு. அவருக்காக பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரு வருவாருன்னு வழி மேல விழி வச்சு காத்திருக்கேனே. யார் அவரு, எப்பேற்பட்டவர், அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்திருக்கணும்? அதானே. பனியா இருந்தாலும் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் அவருக்காக காத்திருக்க நான் தயாரா இருக்கேன். கொஞ்சமாவது அந்த மனுஷனுக்கு அது புரியுதா? கொஞ்சமாவது என்னை பத்தி நினைக்கிறாரா? அவருக்கு என்ன சூழ்நிலையோ அப்படி நம்ம நினைக்கிறோம். நம்ம சூழ்நிலை அவர் நினைக்கிறோம்ல. என்னப்பா, நானும் பிறந்த நாள்ல இருந்து வருவாரு 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 வருவார்னு காத்து நான் ஔவையார் ஆயிடுவேன் போல இருக்கு. ஏன் உன் மேல பிடிக்கலையோ? அதுதான் எனக்கு தெரியல. அவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. பிடிக்கும் பிடிக்காதுன்னா கிடையாது. செல்போனு இல்லை வீடியோ காலில் வர்றாரா? அது தேவையில்லாத வேலைங்க. அது வேணாமா? அதுல போய் தான் அம்புட்டு நாசமா போய்கிட்டு இருக்கு. வேண்டாம் அந்த வேலை நமக்கு. அவருக்கு என்ன நேருக்கு நேரா பார்க்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. நேருக்கு நேராவா? எக்காலத்தையும் பார்க்க முடியாது. நீங்க பாக்கண்டா ஆசை. அவர் உங்களை பாப்பாரா? பார்க்க வப்பம்ல. பிறந்தது எதுக்கு? எப்ப நான் இந்த பூமியில பிறந்தேன்னா அப்பவே எனக்குன்னு ஒருத்தர் பிறந்திருப்பாரு. உண்டா இல்லையா? குடும்பம் அவரும் பார்க்கணுமா? ஏமா நீங்க வேற? நான் தான் கேக்குறேன். எங்க ராசா அன்னை வந்ததுல இருந்து நீங்களும் சரி என்னமோ பொம்பளைகளே ஆகாத மாதிரி பால வெறுத்த பூனை மாதிரியே பேசுறீங்களே. நான் தான் கேக்குறேன், 25 வயசு ஆம்பளை பிள்ளைக்கு ஆயிருச்சுன்னா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு சாதகத்தை தூக்கிட்டு நீங்களா நாங்களா? 3 பிள்ளை பெத்து என்ன பொண்டாட்டிக்கிறேன் நான் கேக்குறேன். அப்படி யாரையா போய் பொண்ணை தேட சொல்றது? பேசாம இருக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணிக்கிறது வரும்போது தேவதையா தெரியுது, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ற? தனியா இருப்பீங்க. பாவம். ஆமா, நீங்க போனா போதுன்னு பொம்பளை பிள்ளைய நாங்களா பார்த்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்களா என்ன கெதிமதியோ. நான் அவருக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அட போதம்பி, அவனை கடவுள் படைக்கும் போது கைகால நல்லாத்தான் படைச்சிருக்கேன். நீங்க வேலை பார்த்து உழைக்கல, நாங்க வேலை வெட்டி பார்த்து பொழைச்சிக்க மாட்டோமா? போப்பா, என்னமோ பேசுறேன். சரி, என்னுடைய கற்பனைகள் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன் தானா இவன் தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா.
நினைக்கிறேன். ஆனா தூது போறதுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க. புறா மூலமா தூது அனுப்பலாம், திரும்பி புறா வர மாட்டேங்குது. ஆட்கள் மூலமா தூது அனுப்பலாம், நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஐய என்ன தம்பி இப்படி எல்லாம் நடக்குதா? அதனால நான் நேரடியாவே அவர்கிட்ட கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வரந்தட்டிக்கும் பாத்துக்கிட்டான்டா, இவன் தள்ளிட்டு போயிடுறேன். முருகா, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த பெண்மைக்கு எப்பொழுது விமோச்சனம் தரப்போகிறீர்கள் என்ற எண்ணத்தோடு பக்தியோடு காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கின சிவபெருமான் மீது எப்படி பக்தி இருந்ததோ அது போல அந்த முருகப்பெருமான் மீது பக்தியான காதல் இருக்கே தவிர கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. இன்ன வரைக்கும் காதல் பண்றேன், இப்ப கல்யாணம் பண்ணிக்க எண்ணிக்கை இல்லை. அது கற்பனை தான். அப்படியா? அவரை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியுமா? ஆமா. அவர் தெய்வ பிறவி, நான் மனித பிறவி. மனிதரோடு மனிதர் சேர்வதுதான் இயற்கை. தெய்வத்தோடு தெய்வ திருமணம் நடக்கிறதா அதுவும் இயல்பான விஷயம். இதை விட்டுட்டு நம்ம மாறி மாறி ஏதாவது நினைக்க ஆரம்பிச்சோம், வாழ்க்கை நாரி போயிடும். தேவையான விஷயமா அது? எது எது எப்பப்ப நடக்கணுமோ அதை அப்பப்ப நடக்குங்கிறத விட நம்ம அதை அப்பப்ப நல்ல விஷயத்தோட நடத்திக்கணும். அதனால இந்த இடத்துல ஒரு திருமணம் நடந்தா எப்படி இருக்கும்? பழமையா சொல்லுவோமா, புதுமையா சொல்லுவோமா, நடுத்தரமா சொல்லுவோமா? இவ்வளவு சலிப்பாலாம் கேட்க வேண்டியதில்லம்மா பணி நேரத்துக்கு. பழமை வாராயன் தோழி வாராயோ, மணப்படல் காண வாராயோ. வாராய தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. மணவேளைகளில் மணமே காணும் திருநாளை காண வாராயோ.
மணி நேரத்துக்கு நமக்கே இங்க நிக்க முடியும். ஆமா. தோழி என்ன தோழி இப்படி வாரா? ஏன் குளிச்சுட்டு வந்தவ உள்பாவடியோட வரணும்? நீங்க தான் பெண்கள் பெருமையா பீத்துனீங்களே. ஐய யாரோ அழைப்பதாக தெரிகிறது அப்படின்னா தோழி பிள்ளை. எப்போ உள்பாடு ஒருத்தருக்கு ட்ரௌசர் தான் மாடல்னு சொல்லி வர்றா. முருகா, எங்க அப்பன் ஜெயராமனுக்கு புள்ள பிறந்திருக்கு பாரு. பொம்பளை வேஷம் போட்டவ ஒரு உள்பாவடையை கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். உள்பாவடை கொடுத்தனா ஓட முடியாதான், இதுண்டா அவுத்து போட்டு ஓடிடலாம். எதுக்கு ஓடணும்னு கேக்குறேன். ஆளுக விரட்டுவாங்க இல்ல, இந்த வேலைக்கு எதை திருடிட்டு ஓடுவாளோ, இல்லாட்டி எதுக்கு சும்மா விரட்ட போறாங்க. பாவாடை ஏய், பொம்பளை பிள்ளையா முத அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்க. எனக்கு என்னன்னு இப்படி வார நீ? நம்ம தான் அடக்கம் பண்ணணும். யாரு? இந்த வந்தவள. ஓ, நீங்க அந்த வேலை பாக்குறவரோ? உண்மையான தொழில சொல்றீங்களே. அடக்கொடுக்கமா இருக்கணும்ன்றேன். நான் அனிதாவை சொல்றேன். அனிதா பிள்ளைய கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்கலான்னு இருக்கேன். நம்மளே ரொம்ப நேரத்துக்கு நம்மளால பாக்குறவங்க எம்மா இவ்வளவு நேரத்துக்கு நிக்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால தோழி பிள்ளைய பார்க்கணுங்கிறதுனால பழமையா ஒரு தடவை சொல்லிட்டு நான் போய் தோழியை பார்க்குறேன். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் பார்த்ததில்லை காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் பார்த்ததில்லை காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுது மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. அவர் மனமுடித்தவர் போலருகினிலே ஓர் படிவு கண்டேன் தோழி, மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி. பழிமறந்தேனோ வந்தவர் சென்று சாய்ந்து விட்டேன் தோழி, அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி, மறந்து விட்டார் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. கனவினில் வந்தவர் யார் என கேட்டேன், கணவர் என்றார் தோழி, கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி. இளமையெல்லாம் வெறும் கனவுமயம் இதில் மறைந்தது சில காலம், தெளிவும் புரியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் பார்த்ததில்லை காரணம் ஏன் தோழி,
மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். களைந்திடும் கனவுகள் அவள் படைத்தான். கற்பனை தேரினில் பறந்து சென்றான். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். களைந்திடம் கனவுகள் அவள் படைத்தான். கற்பனை தேரினில் பறந்து சென்றான். களைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேனகை பொன்னம் கண்டான். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேனகை பொன்னம் கண்டான். மாவிளை தோரணம் ஆடிட கண்டான். மணமகள் வந்து மாலை சூடக் கண்டான். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மகை அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான். ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மகை அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான். பாலிய கீமணி பாலியை எழுறான். வான்மலை போல் கண்கை நீராட கண்டான். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள்.